இதுக்கு மேலே தயவு செஞ்சு உடம்ப குறைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் என்னை பார்க்குற நெறைய பேர் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. எடுத்தோன்னே அவங்க என்ன கேட்குறது வந்துட்டு, "என்ன ஏதாவது வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்களா?" அப்படின்னா, அவங்க கேட்குற அளவுக்கான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து தெரியுதுங்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வெயிட் லாஸ் ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 75 நியர்பை இருந்தேன். 100 டேஸ் சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 72 சம்திங்கில் இருந்தேன். வெயிட் லாஸ் ஜர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 65 சம்திங்கில் வந்து இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8.7 கேஜிஸ் சம்திங் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். அதுவே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு. இப்போ வெயிட் லாஸ் ஜர்னி அந்த 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. அதே 65ல் மெயின்டைன் பண்ணியிருக்கணும்டா சாமி அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டே வெயிட் பார்த்தேன். சஷ்டி விரதம் முடிஞ்சு 61ல் இருந்தேன். அப்பா 61 வந்துட்டுமான்னு சந்தோஷப்பட்டு நல்லா அடித்து கிளப்பிட்டேன் ஒரு வாரம். இப்போ வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் சேம் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய உலக அதிசயம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னோடய டார்கெட்டட் வெயிட்டை வந்து நான் இன்னும் அச்சீவ் பண்ணல. அதனால் இன்னும் ஒரு 30 டேஸ் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி என்ன தான் பண்ண போகிறீங்க இந்த 30 டேஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஹோம் ஃபுட்டை வச்சே எப்படி பேலன்ஸ்டாக சாப்பிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணாமல் டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தேன். இந்த தடவை அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கரெக்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக பண்ணிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ 64ல் இருக்கிறேன்னா என்னோடய டார்கெட்டட் வெயிட் வந்து 30 டேஸ்க்குள்ளே வரேனா இல்லையாங்கிறத பார்க்கணுன்னா கீப் வாட்சிங்.